ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு மஷ்ரூமை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி செய்ய போகிறோம். எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். அதுக்கு ஒரு 200 கிராம் மஷ்ரூமை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். அதை நம்ம கொத்துக்கறிக்கெலாம் கட் பண்ணுற மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கடல் பாசி, சோம்பு எல்லாம் போட்டு வதக்கிக்கோங்க. கூடவே ஒரு 3 பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. 5 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் அதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் ஒரு 3 தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், தனியாத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, கறி மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நான் அமௌண்ட் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1/4 ஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கோங்க. மசாலா நல்லா வதங்கினதும் அதை கொஞ்சமாக எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற மஷ்ரூமையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். மஷ்ரூம்ல இருந்தே கொஞ்சம் தண்ணி விடும். அதனால பார்த்துட்டு தேவைக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. மஷ்ரூம் நல்லா வெந்ததும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட் சேர்த்து அது கூட தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கடைசியாக ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை சப்பாத்தி கூட சேர்த்து சாப்பிடலாம். தோசை கூடயும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ரொம்ப சிம்பிள் தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.